தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். ஜெயக்குமார் அவருடைய இயக்கத்துல அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நடித்த ப்ளூ ஸ்டார் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரக்கோணம் ஊர்ல இருக்கிற 2 கிரிக்கெட் டீம் தங்களோட உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இந்த ஊர் மக்களே, இந்த ஏரியா பசங்களே இப்படிதான், அவங்களுக்கு இந்த கிரிக்கெட் கிளப் எல்லாம் விளையாடுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கிரிக்கெட் கிளப் கூட ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் விளையாடி அவங்க கிட்ட ஜெயிச்சு, நாங்க உங்களோட எந்த வகையிலும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு அதே ஊர்ல இருக்க கிரவுண்டை காப்பாத்துறதுக்காக அந்த 2 டீம் இளைஞர்களும் சேர்ந்து போராடுறது தான் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தோட கதை. இந்த கதை நாம பல வருஷமா பார்த்து சலிச்ச ஒரு வழக்கமான ஒரு கதை தான். ஆனா அந்த கதை சொல்லப்பட்ட விதமும் அந்த கதை சொல்லப்பட்ட அந்த காலகட்டமும் தான் இந்த படத்தை நம்மள ரசிக்க வச்சிருக்கு. இந்த கதை 90 மற்றும் 2000 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஊர்க்காரங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த டீமோட கேப்டனா சாந்தனு இருக்கிறாரு. அதே ஊர்ல இருக்க காலனிக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் கேப்டனா அசோக் செல்வன் இருக்கிறாரு. அந்த டீம் தான் ப்ளூ ஸ்டார் டீம். இந்த 2 டீமும் பாத்தீங்கன்னா பல வருஷ பகையில நீ பெரியாளா நான் பெரியாளன்னு சொல்லி முறைச்சிட்டே சுத்துறாங்க. ஒரு கட்டத்துல யார் பெரியாள்னு மேட்ச் வச்சு பாத்துலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் மேட்சும் அந்த ஊர்ல வைக்கிறாங்க. அந்த ஊர்ல நடக்கிற அந்த லோக்கல் மேட்சுக்கு கிரிக்கெட் கிளப்ல ஆடுற அந்த லீக்ல ஆடுற பசங்களை கூட்டு வந்து ஆட வைக்கிறாங்க. அந்த லீக்ல ஆடுற பசங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர் பசங்களை வந்துட்டு ஒரு ஆளாவே மதிக்கிறதே இல்லை. சரி, இவங்க வந்துட்டு அந்த கிளப்புக்கு போனா அந்த கிளப்ல இருக்கிறவங்க இந்த ஊரையும் அவங்களோட அந்த தகுதியும் சொல்லி கேவலப்படுத்தி இவங்களை வந்துட்டு அந்த ஊர் பசங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறதே இல்லை. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, நீ பெரியாளா நான் பெரியாளா நான் மடிச்சிட்டு இருந்தோம், ஆனா நம்ம 2 பேரையும் அவன்ட்டு ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த கிளப்ல இருக்க அந்த கிரிக்கெட் டீம் கூட ஒரு மேட்ச் வச்சு அந்த டீம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல முறைச்சிட்டு சுத்தின அந்த 2 டீமும் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் மீறி அந்த கிளப்ல ஆடுற அந்த கிரிக்கெட் டீமை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப், காதல், குடும்ப பாசம், அப்புறம் இந்த டீமுக்குள்ளேயே நடக்கிற அந்த சின்ன சின்ன பாலிடிக்ஸ், அப்புறம் ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸ்னு இப்படி கதைக்கு எது எந்தெந்த இடத்துல தேவையோ அதை அங்கங்க அழகா வச்சு ரொம்ப அருமையா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா 90s கிட்ஸ்க்கு சூப்பரா கனெக்ட் ஆகும். ஏன்னா 90s கிட்ஸ் அவங்க வாழ்க்கையில நடந்த அவங்க அனுபவிச்ச அத்தனையுமே இந்த திரைப்படத்துல வந்துட்டு காட்சியா வச்சிருக்காங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்ல டிவி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஓட்டு மேல ஏறி அந்த அலுமினி ஆண்டனாவை சரி பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல, நீங்க இப்பதான் வந்துட்டு இந்த கேபிள், இந்த டிஷ் அதெல்லாம் சொல்றது, நாங்க சின்ன வயசுல என்ன சொல்லுவோம்னா கேபிள் டிவி காரெல்லாம் சொல்ல மாட்டோம், சன் டிவி காரன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் பாத்தீங்கன்னா சன் டிவி லைன் இழுக்கலையா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட், முக்கியமா ரெனால்ட்ஸ் இந்த ப்ளூ கலர் பென், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 90s இருக்கும்போது நாங்களாம் அனுபவிச்சது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பழைய ஞாபகம்லாம் வந்தது. சே, நாமலாம் சின்ன வயசுல இதெல்லாம் யூஸ் பண்ணல, நாமலாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த பழைய ஞாபகங்களை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் சம்பந்தமா வர காட்சிகள், இந்த வீட்டுல திட்டு வாங்கிட்டே கிரிக்கெட் ஆட ஓடுறது, அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து இந்த பேட்டுக்கு நூல் சுத்துறது, அதே மாதிரி வீட்டுல அடிக்கடி இப்படிதான் எங்களை பிளாக்மெயிலே பண்ணுவாங்க, கிரிக்கெட் அவனுக்கு சோறு போட போகுது அப்படின்னு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பேட்டை வச்சு நான் அடுப்புல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேட் வாங்குறதுக்காக சேப்பாக்க கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற எல்லா கடையிலும் ஏறி இறங்குறது. சோ இந்த காட்சிகள்லாம் படத்துல பார்க்கும்போது நாமளும் சின்ன வயசுல இதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கிரிக்கெட் ஆடுற பசங்களுக்கும் இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஒரு அழகிய ஒரு சினிமாவா நம்ம கண்ணெதிர்க்க இந்த காட்சியெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த காட்சிகள் எடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மண் தரையில கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் இந்த கிளப் டோர்னமெண்ட் போகும்போது இந்த மேட்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளைன் காட்சிகளும் ரொம்பவே நல்லா இருந்து. இந்த படத்துல எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்து, முக்கியமா யதார்த்தமா இருந்தது. சாந்தனும் சரி, அசோக் செல்வனும் சரி, கோவப்படும் போதும் அவங்களோட அந்த எமோஷனல் அந்த கடத்தும் போதும் சரி, அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அவங்களோட சீனியர் பிளேயரா வர பகவத் பெருமாள், அவரோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்து. அந்த 2 டீம் பசங்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு மேட்சை எப்படி வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஐடியாவாகட்டும், இவர் மேட்ச் எப்படிலாம் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், அதை விட இவங்க அந்த டீமையே அந்த மோட்டிவேட் பண்ணி கொண்டு போற விதமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அடுத்து படத்தோட கதாநாயகி கீர்த்தி பாண்டியன், அவங்களும் அவங்களோட ரோலை ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு அசோக் செல்வன் தான் அவரோட காதலாம் வருவாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிரிக்கெட் ஐடியா சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்து. இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல வந்து புல்லட் பாபு அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் வர அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்து. முக்கியமா நான் ஏன் இந்தியா டீமுக்கு ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று சொல்லுவார், அதுவும் நல்லா இருந்து. அவர் ஆஃப்னர் டீமா இருந்தாலும் எதிர்த்தாடுற டீமுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. அந்த ஒரு சின்ன கேரக்டரை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு போயிருந்தாரு அந்த புல்லட் பாபு அப்படின்ற கேரக்டர். இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல சாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் அசோக் செல்வனுக்கு தம்பியா நடிச்சிருக்குது. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா வேற லெவல், செம்ம அல்டிமேட்டா இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருந்து, ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்ற அலப்பறெல்லாம் பயங்கரமா இருந்து. அதுலயும் அவர் வந்துட்டு ஒரு கவிதை ஒண்ணு சொல்லுவாரு, அந்த கவிதைலாம் பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல அந்த படத்தை காப்பாத்துனதே அந்த சாம் அப்படின்ற கேரக்டர் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப்
ஹாஃப்ல அந்த கேரக்டர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், செகண்ட் ஹாஃப்ல படம் காலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்து அது நீங்க படம் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். அதுவும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு லவ் சாங் ஒன்று பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். அந்த சாம் கேரக்டர் வேற யாரும் இல்ல, பாண்டியராஜ் சாரோட பையன் பிருத்திவிராஜ். சூப்பர் ஆக்டிங் அது. அதே மாதிரி இந்த படத்துல வந்த வசனங்களும் ரொம்பவே நல்லா இருந்து, நம்ம யார்கிட்ட தோத்தன்னு பார்க்க கூடாது, ஆனா ஏன் தோத்தன்னு பார்க்கணும் அப்படின்ற வசனமாகட்டும், அதே மாதிரி வெறுப்பு அழிவுக்கு இழுத்துட்டு போகும், நிதானம் நிறைய சொல்லிக் கொடுக்கும் மாதிரியான வசனங்கள் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பரா இருந்து அந்தந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த இசையை கொடுத்து ரொம்பவே மிரட்டி இருந்தாரு இந்த படத்தோட இசையமைப்பாளர். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்து, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த வெயில் டோன்லயே அந்த வெயிலோட தாக்கத்தை நமக்குள்ள கடத்துற மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருந்து. இப்படி இதெல்லாம் நல்லா இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வு மாதிரி எழுதிட்டாங்க. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் மேட்சுக்கு முன்னாடி வர அந்த லவ் சீக்வன்ஸ், அந்த லவ்வர் வந்து அந்த பேசுற அந்த மோட்டிவேஷன் டயலாக்லாம் அங்கங்க காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நல்லா தானடா போயிட்டு இருக்கு, இதை ஏன்டா குறுக்கு போட்டு வெறுப்பேத்துறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற அந்த டோர்னமெண்ட் மேட்ச் திரும்ப நம்ம பார்த்த மேட்சே பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சின்ன சலிப்பையும் அந்த மேட்ச் வந்து ஏற்படுத்துச்சு. அதாவது அந்த ஒரு சில காட்சி அந்த கொஞ்சம் லவ் போர்ஷனும் சரி, அந்த மேட்ச் அந்த ரிப்பீட்டடா வருதுல, அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துல சொல்ல வர அந்த கிரவுண்ட் விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு ஊருக்கு நற்பணி மன்றமும் பிளே கிரவுண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பிளே கிரவுண்ட் தான் அடுத்து வரும் இளைய தலைமுறைக்கு ஒழுக்கத்தையும் உடல் வலிமையும் சொல்லிக் கொடுக்கும். ஒரு ஏரியால கிரவுண்ட் இருந்தா அந்த ஏரியாவோட ஒட்டுமொத்த பசங்களும் அந்த கிரவுண்ட்ல அசம்பிள் ஆயிடுவாங்க. நைட்டு 10, 11, 12 மணி வரைக்கும் கூட கிரவுண்ட்ல நல்லா விளையாடிட்டு அந்த டயர்ல அப்படியே போய் தூங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரவுண்ட்ல போய் இருக்கும்போது நம்மளை சுத்தி சீனியருங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி பசங்க சின்ன பசங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்க வந்துட்டு அந்த கெட்ட பழக்கம் அதெல்லாம் போகவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட்லயே விளையாடி அவங்களோட உடம்புலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பலமா இருக்கும். நீங்க இந்த கபடி பிளேயர்லாம் பாருங்க, அவன் வந்துட்டு மண்ணில் உருண்டு பரண்டி விளையாடி அவங்களோட பிசிக்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு படிப்புக்கு அப்புறம் கிரவுண்டு தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாவே இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பல ஊர்ல இந்த கிரவுண்ட் எல்லாம் அழிச்சு பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு மாதிரி புள்ளிங்கோவா தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்ட் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவனா புள்ளிங்கோவா சுத்த மாட்டான், ஒரு நல்ல பிளேயரை தான் சுத்துவானுங்க. எங்க ஊர்ல இப்படிதான் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருந்தது. எங்க ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களாம் ரொம்ப நல்ல மனசு படிச்சவங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொட்டி வாங்கின்னு எங்க ஊர் பிளே கிரவுண்டை தூக்கி கவர்மெண்ட் கிட்ட குத்துட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த பிளே கிரவுண்ட்ல கார்பரேஷன் ஆஃபீஸ் கட்டிடுச்சு. இவனுங்க பொட்டி வாங்கிட்டு அந்த பிளே கிரவுண்டை குத்ததுனால நாங்க இப்ப பொட்டி மாதிரி இருக்கிற இடத்துல தான் இப்ப கிரிக்கெட்டே விளையாடிட்டு இருக்கிறோம். எங்களோட அவ்வளவு பெரிய கிரவுண்டை தாரவாத்து குத்துட்டு நாங்க எங்களுக்கு கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவை போய் சுத்திட்டு இருக்கிறோம். ஊருக்கு 4 நல்லவனுங்க இப்படி இருக்கதான் செய்யறானுங்க. நமக்கு எதிரெல்லாம் வெளியில இருக்க மாட்டானுங்க, ஊர் உள்ளே தான் இருப்பாங்க. முதல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்தது, அது சுருங்கி அப்படியே கிரிக்கெட் கிரவுண்ட் ஆச்சு. அப்புறம் அது சுருங்கி அப்படியே கபடி கிரவுண்ட் ஆச்சு. இப்ப அதுவும் சுருங்கி ஷெட்டில் ஆடுற கிரவுண்டா இருக்குது. இப்ப அதுலயும் 4 செடியை வச்சு பார்க்க மாத்தி விட்டானுங்க. ஒரு ஊருக்கு முதல்ல பேர் வாங்கி கொடுக்கறதே ஸ்போர்ட்ஸ் தான். அந்த ஊர்ல இருந்து பசங்க விளையாடுனானுங்க, என்னமா சூப்பரா விளையாடுன்னு தெரியுமா, இந்த ஊர்ல இருந்து பசங்க வந்தானுங்க அவனுங்க என்னமா விளையாடுன்னு தெரியுமா அப்படின்னு மற்ற ஊரோட பெருமையை வேற ஊர் பேசுறதுக்கான முதல் காரணமே ஸ்போர்ட்ஸ் தான். அந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பிளே கிரவுண்ட் வேணும். ஸோ ஒரு ஊருக்கு பேர் வாங்கி தரத்துக்கு பிளே கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், பிளே கிரவுண்டும் நற்பணி மன்றமும் இல்லாத ஊரும் அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களும் ரொம்ப கஷ்டம்.